ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரிதம் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 518 ஆரம்பிக்கிறது. ஆலமரத்தடியில் ஒரு சின்ன ஊற்றாக இருந்தவர் உடனே அங்கே மட்டும் தேங்கியிருப்பதை விட்டு அங்கே இருந்து எப்படி ஒரு நதியின் உற்பத்தி ஸ்தானத்திலிருந்து ஊற்று பெருகி ஆறாகி மலை, காடு, கிராமம், நகரம் எல்லாவற்றின் வழியாகவும் விஸ்தாரமாக பாய ஆரம்பிக்கிறதோ அப்படி ஒரு ஞான கங்கையாக ஜனங்கள் இருக்கிற இடத்தை தேடிக்கொண்டு தேசம் பூராவும் ஓடுபவராக ஆனார். முக்த்வா மௌனம் வடவிடபினோ மூலத்தோ நிஷ்பதந்தி. ஒரு காரியமும் இல்லாத ஊற்றின் உற்பத்தி ஸ்தானமான சம்புவாக இருந்தவர் அந்த நித்திய சுகத்தை லோக ஜனங்களுக்கெல்லாம் கொடுக்கிற காரியத்தை செய்யும் சம்கரர் ஆகிவிட்டார். மௌனமாக இருந்தவர் ஏகப்பட்ட வாதம் செய்பவராகவும் உபதேசம் செய்வராகவும் ஆகிவிட்டார். வடவிருட்சத்தின் அடியில் அடித்த சிலையாக உட்கார்ந்து கொண்டிருந்தவர் பாரத வருஷத்தின் 4 பக்கமும் இந்த கோடிக்கு அந்த கோடி 3 தினம் சுற்றி வருபவராக ஆகிவிட்டார். சுருக்கமாக சொன்னால், அச்சலமான சம்பு என்ற தட்சிணாமூர்த்தி சதாவும் சஞ்சரிக்கிற சங்கராச்சாரிய மூர்த்தி ஆகிவிட்டார். சம்போர் மூர்த்திகி சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா. சம்புவின் மூலஸ்தானமான மூர்த்தியாக இருந்த இடத்தை விட்டு அசையாத தட்சிணாமூர்த்திக்கு உற்சவ மூர்த்தியாக லோகம் பூராவும் சுற்ற சங்கராச்சாரிய மூர்த்தியின் அவதாரம் ஏற்பட்டு விட்டது. சம்போர் மூர்த்திகி சம்புவின் அச்சலமூர்த்தி, சங்கராச்சாரிய ரூபா சங்கராச்சாரியராக ரூபம் எடுத்துக்கொண்டு புவனே லோகத்தில் ஷரதி சஞ்சாரம் பண்ணுகிறது. லோகம் பூராவுக்கும் ஹிருதயஸ்தானமாகிய உள்ள நம்முடைய தேசம் முழுவதும் அவர் சஞ்சாரம் செய்ததே புவனம் முழுதும் சஞ்சரித்த மாதிரிதான். சரதி நடமாடிக்கொண்டிருக்கிறார். நிகழ்காலத்தில் சொல்லியிருக்கிறது. என்றைக்கோ ஆச்சாரியால் நடமாடி விட்டு போய்விட்டதாக சொல்லாமல் இப்பொழுதும் நமக்கு மத்தியில் சஞ்சாரம் பண்ணி கொண்டிருப்பதாக சரதி என்ற நிகழ்காலத்தில் போட்டிருக்கிறது. இந்த ஸ்லோகம் மாதவீய சங்கர விஜயம் என்பதில் ஆச்சாரியாளின் சரித்திரத்தை சொல்லிக்கொண்டு போகும்போது அங்கங்கே அவரை ஸ்துதித்து வர்ணிக்கும் ஸ்லோகங்களில் ஒன்றாக வருவது. அதனால் நிகழ்காலத்தில் இருக்கிறது. ஸ்லோகத்தின் அழகினாலும் அர்த்த புஷ்டியினாலும் இது மாத்திரம் தனி ஸ்லோகமாகவே ஆச்சாரியாளின் பிரார்த்தனா ஸ்துதியாக பிரசித்தி அடைந்திருக்கிறது. இப்படி சொல்லும்போது இன்றைக்கும் ஆச்சாரியால் நமக்கு மத்தியில் நடமாடிக்கொண்டிருப்பது போல சரதி என்று சொல்வது நமக்கெல்லாம் அலாதியான ஆஹ்லாதம் ஓவகை தருகிறது. ராமன், கிருஷ்ணன், நம் ஆச்சாரியால் போன்ற அவதார புருஷர்களின் சரீரம் இந்த லோகத்தை விட்டு போனதோடு அவர்களுடைய அனுக்கிரக சக்தியும் போய்விடவில்லை. அவர்களுடைய சரீரம் என்பது என்ன? லோகானுக்கிரக சிந்தையில் பரமாத்மாவை எடுத்துக்கொண்ட ரூபம்தான். அந்த அனுக்கிரக சிந்தை லோகமுள்ளவரையும் பரமாத்மாவை விட்டு நீங்காமல் அமரமாக இருப்பது. ஆகையால் அதன் மூர்த்தியாக வந்தவர்களும் அமரமாக லோகரக்ஷணம் பண்ணிக்கொண்டே இருப்பவர்கள்தான். ராமகிருஷ்ணாதிகளும் ஆச்சாரியால் போன்றவர்களும் சரீரத்தை விட்ட பின்பும் எத்தனையோ 1000 வருஷமாக எத்தனையோ பேருக்கு பக்தானுகிரகம் செய்து கொண்டுதானே இருக்கிறார்கள். அது எப்படி? அனுக்கிரக ரூபமாக அருள் உருவமாக அவர்கள் என்றென்றைக்கும் இருந்து கொண்டே இருப்பதால் தான். பக்தர்களின் பக்தி பாவம் ஓங்குகிற போது அனுக்கிரக ரூபம் என்பது ஸ்தூல ரூபமாகவே ஆகி இப்பொழுதும் கூட அந்த புண்ணியமூர்த்திகளின் தரிசனமும் கிடைக்கிறது. இன்றைக்கும் நம்முடைய ஆச்சாரியால் சூஷ்மமான அனுக்கிரக சக்தியாக நமக்கு மத்தியில் சஞ்சரித்து கொண்டுதான் இருக்கிறார். சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா. மறுபடியும் சொல்கிறேன், சம்புமூர்த்தி சங்கரமூர்த்தியாக அவதாரம் பண்ணிய விஷயம். ஷம் என்பது நித்திய சுகம், அத்வைத ஸ்திதி என்கிற ஆத்மானந்தம். பூ என்றால் உற்பத்தியாகிற இடம். பரமேஸ்வரன் நித்திய சுகம் உற்பத்தியாக ஊற்றாக இருக்கும்போது சம்பு எனப்படுகிறார். அப்பொழுது அத்வைதானந்த ஸ்வரூபமாக காரியமில்லாமல் இருப்பார். தட்சிணாமூர்த்தியாக அசையாமல் உட்கார்ந்து கொண்டிருப்பார். உச்சமான ஸ்தானத்தில் அது நித்யானந்த ஊற்று இருக்கிறது. அந்த உச்சத்துக்கு போக முடிந்த ரொம்ப கொஞ்சம் பேர் தான் அதன் ஞான தீர்த்தத்தை எடுத்து பயன்படுத்தி கொண்டு தாங்களும் ஞானிகளாகி நித்யானந்தத்தை பெற முடியும். ஊற்று இருந்த இடத்திலேயே இருக்கிறது. இந்த ஒரு சில தீவிர சாதகர்களே அதை தேடிக்கொண்டு அதனிடம் போய் பிரயோஜனம் அடைகிறார்கள். மற்ற எல்லாரும் அஞ்ஞான காட்டு மத்தியில் சம்சாரத்தீயில் வெந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தீயை அணைப்பதற்கான ஞானானந்த தீர்த்தத்தை தரும் ஒரு ஊற்று, சம்பு என்கின்ற ஊற்று இருப்பதே அவர்களில் ரொம்ப பேருக்கு தெரியாது. தெரிந்தவர்களுக்கும் மலையுச்சிக்கு ஏறுவது போன்ற தீவிரமான சாதனை பண்ணி ஊற்றை அடைவதற்கு சக்தி போதாது.
இப்படி இருக்கிறதே என்று பரமேஸ்வரன் பரிதாபப்பட்டு, அவர்கள் நம்மிடம் வரமுடியவில்லை என்று விட்டுவிட வேண்டாம், நாமே அவர்களிடம் போய் காட்டுத்தீயை அணைத்து அவர்களை காப்பாற்றுவோம். இருந்த இடத்தில் இருக்கும் ஊற்று ஒரு நாளை கூட நின்ற இடத்தை நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்கும் நதியாக லோகத்தில் பாயட்டும், சர்வஜனங்களின் சம்சாராக்னி தாபத்தையும் தணிக்கட்டும், ஜனங்களுக்கு நித்தியானந்தத்தை செய்யட்டும் என்று தீர்மானித்தார். அப்படி ஆனந்தத்தை செய்பவர்தான் சங்கரர். சம்புவாக இருந்தால் இந்த யுகத்துக்கு போதாது, இருந்த இடத்தில் இருப்பதை பிரயோஜனம் பண்ணிக்கொள்ள ஜனங்களுக்கு தெரிவதில்லை. ஆனபடியால் சம்மாக இருந்து கொண்டு மட்டுமில்லாமல் சம்மின் உற்பத்தி ஸ்தானமாக மாத்திரம் இருக்காமல் சம்மை ஜனங்களுக்கும் செய்யும் சங்கர, அதாவது சங்கர நதியாக லோகத்தில் ஓடுவோம் என்று முடிவு பண்ணினார். இப்படி உட்கார்ந்த மூர்த்தி சுற்றும் மூர்த்தியானதுதான் சம்பு சங்கரர் ஆனது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.